வணக்கம் வெப் வியூவர்ஸ். நீங்க பாருங்க வெப் சேனல். நான் தாங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம ஹீமாவாரிக்கு டெய்ல்டு பீஸ்டோட சக்ரா இருக்கா? ஸோ இத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெறைய வீடியோஸ் வந்து முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பட் அஃபிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிஷிமோட்டோ கன்ஃபார்ம் பண்ணிட்டார். நம்ம ஹீமாவாரிக்கு வந்து நம்ம டெய்ல்டு பீஸ்டோட சக்ரா இருக்குன்ட்டு. ஸோ இது எப்படின்னு சொல்லணும்னா, நீங்க வந்து நம்ம பொருட்டோ ஃபாலோ பண்றீங்கன்னா, கண்டிப்பா நம்ம சேனல ஃபாலோ பண்றீங்க. நீங்க ஒரு பொருட்டோ ஃபேனா இருப்பீங்க. அண்ட் பொருட்டோ இப்ப நீங்க மங்கா படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம பொருட்டோட டூ ப்ளூ வாட்டர்ஸ் மங்கால நம்ம போருட்டோ டைம் ஸ்கிப்ஸ் கூட சொல்லலாம். ஸோ இதில வந்து நம்ம சாப்டர் 8ல வந்து நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துன்னு நம்ம சாப்டர் 8ல வந்து அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜூரா, நம்ம ஹிடாரி இந்த 2 பேருமே வந்து நம்ம ஹீமாவிட்டேருந்து வந்து நம்ம டெய்ல்டு பீஸ்ட் சக்ராவோட இந்த நேச்சர் அந்த சக்ரா வந்து சென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எபிசோட் 8 பார்க்காதவங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில வந்து என்ன நடந்திருக்கு அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் ஒரு சின்னதா சொல்லணும்னா அது நம்ம ஜூரா, நம்ம ஹிடாரி இந்த 2 பேருமே வந்து நம்ம ஹிடன் லீஃப்க்கு வந்து போயிருக்காங்க. அண்ட் ஹிடன் லீஃப் போனதுக்கப்புறம் அந்த பையன் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச மாரி நம்ம நருட்டோ தான் தேடி போயிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு நருட்டோ உசுமாக்கி எங்கன்ட்டு பிகாஸ் நம்ம கோடுக்கு வந்து நம்ம நருட்டோ உசுமாக்கி அந்த பையன் நம்ம இந்த ரியாலிட்டி மாறி இருக்கு அந்த பையன் தெரியுமான்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல. பட் தெரியாதான் நான் நினைக்கிறேன். அப்படியே தெரிஞ்சாலுமே நம்ம நருட்டோ உசுமாக்கி வேணும் அவங்களுக்கு. பிகாஸ் நருட்டோ உசுமாக்கிட்ட தான் அந்த பையன் எல்லா டெய்ல்டு பீஸோட சக்கரமுமே இருக்கு. அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் பர்சன்டேஜ் இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வேணும். ஸோ அந்த ஒரு மிஷனுக்காக தேடி போகும்போது அந்த நம்ம ஜூரா, ஹிடாரி வந்து நம்ம கவாக்கி வந்து அவங்கள டிஃபீட் பண்ண வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஒரு டீம் 10ல நம்ம ஹீமாரி, நம்ம சுமிரே எல்லாருமே ஜாயின் பண்ணும்போது, நம்ம சாரதா ஜாயின் பண்ணும்போது, நம்ம நருட்டோ உசுமாக்கி மாரியே ஃபீல் ஃபீல் பண்ணுவாரு. நம்ம நருட்டோட சக்ரா மாரியே டெய்ல்டு பீஸ்ட் சக்ராவ. அண்ட் இதுல வந்து அந்த இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, வேற யாருமே கிடையாது. நம்ம ஹீமாவரி மட்டும் தான். அண்ட் எஸ் ஸோ இதுதான் அந்த பையனோட தி மோஸ்ட் பிக்கெஸ்ட் விஷயங்கள் நம்ம சாரி நம்ம போருட்டோல வந்து இப்போதைக்கு நடந்திருக்குல்ல. ஏன்னா நான் சொன்ன மாரி முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஹீமாவரிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். பிகாஸ் ஹீமாவரி லைக் ஒரு கேரக்டரா அவங்கள பார்க்கும்போது அந்த ஹீமாவரி வந்து பக்காவான ஒரு கேரக்டரா மாறியிருந்தாங்க. அண்ட் அப்படி இருக்கும்போது வந்து நம்ம பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லி அண்ட் ஜஸ்ட் நருட்டோட டாட்டர் கண்டிப்பா வந்து நம்ம ஹீமாரிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி வந்து காமிச்சிருப்பாருன்னு நான் நினைச்சேன். அண்ட் அத பக்காவுமே பண்ணியிருக்காரு நம்ம கிஷிமோட்டோ. அண்ட் நான் பார்த்த வரைக்கும் அந்த பையன் நம்ம ஹீமாரிக்கு ஒரு ஹியூஜ் பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த 2 பொட்டன்ஷியல் எப்படி வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீமாரிக்கு நம்ம ஆ காகியோட பியாக்கான் இருக்கு. பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பியாக்கான் இருக்குன்னு சொல்லியிருப்போம். அண்ட் இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி அவங்க வந்து நம்ம ஷுகாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்ல்டு பீஸ்ட் ஜின்ஜுரிக்கியா மாறலாம். இல்ல நம்ம குராமா மாரியே வந்து அவங்களுக்கு டெய்ல்டு பீஸ்ட் பவர்ஸ் இருக்கலாம்னு நெனச்சிருப்போம். பட் இது வந்து கிஷிமோட்டோ அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம டெய்ல்டு பீஸ்ட் பவர்ஸ் வந்து நம்ம ஹீமாரிக்கு வந்து இருக்கிறது. ஓகே கைஸ். ஸோ இந்த டெய்ல்டு பீஸ்ட் பவர் வந்து நம்ம ஹீமாரிக்கு இருக்கு. அண்ட் இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருக்குமே இந்த ஜின்ஜுரிக்குன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெய்ல்டு பீஸ்ட் அந்த பையன் ஒவ்வொரு வில்லேஜுக்கா நம்ம அஷிராமா அந்த பையன் மிஸ்டர் பீஸ்ட் மாரி ஃப்ரீயா கிவ் அவே குடுக்கும்போது, அவருக்கு வந்து டெய்ல்டு பீஸ்ட் வந்து கன்டெயின் பண்ண முடியாது ஆக்சுவலா. நீங்க வந்து அது ஒரு பெட் கிடையாதுல்ல. ஸோ அந்த பெட்ட வந்து நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஃபுட் குடுத்து அப்படியே வச்சுக்கிறதுக்கு. ஸோ ஏகப்பட்ட டெய்ல்டு பீஸ்ட் வந்து திருப்பி ஃபைட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பையன் இந்த ஒரு விஷயத்த தவிர்க்குன்னு சொல்லி தான் அந்த பையன் நம்ம சீலிங் ஜூட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் நம்ம இந்த சீலிங் ஜூட்ஸ் வந்து யாரு குடுத்ததுன்னு கேட்டீங்கன்னா, வேற யாரு நம்ம உசுமாக்கிஸ் தான். ஸோ இந்த சீலிங் ஜுட்ஸு அண்ட் இதையுமே நம்ம அஷ்ராமா வந்து சொல்லிக் குடுத்துருப்பாரு எல்லாருக்கும். ஸோ நம்ம அஷ்ராமா இந்த விஷயத்த சொல்லிக் குடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லாருமே வந்து இந்த சீலிங் ஜுட்ஸ வந்து பக்காவா யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டெய்ல்டு பீஸ்லாம் வந்து அடைச்சு வச்சுருவாங்க நம்ம அந்த ஜின்ஜுரிக்கிஸ் மூலியமா. பட் இந்த ஜின்ஜுரிக்கிஸ் வந்து பார்த்து எல்லாருமே வெப்பன்ஸா தான் யூஸ் பண்ணாங்க. பிகாஸ் இந்த டெய்ல்டு பீஸ்ட் வந்து குடுத்ததே இந்த எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம லேண்ட் ஆஃப் ஃபயர் மட்டும் இந்த டெய்ல்டு பீஸ்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அஷ்ராமா மட்டுமே அவரே வச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே அஷ்ராமா நம்ம லேண்ட் ஆஃப் ஃபயர்ல இருக்கிறதே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பவர் சோர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். பட் ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜா போயிடும். மத்த எல்லா ஒரு வில்லேஜுக்குமே அவங்க மட்டுமே டெய்ல்டு பீஸ்ட் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டா. அண்ட் இத தவிர்க்கணும்னு சொல்லி அண்ட் எல்லா ஒரு வில்லேஜுமே நான் வந்து ஒரு இதுல கொண்டு வரப்போறேன். அண்ட் நான் ஒரு 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 பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்து பீஸ் கொண்டு வர போறோம்லாம் சொல்லி நம்ம அஷ்ராமா அத பண்ணியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது நம்ம டெய்ல்டு பீஸ்ட்க்கு அப்புறம் ஜின்ஜுரிக்கு வந்திருப்பாங்க. ஜின்ஜுரிக்கு மூலியமா நம்ம டெய்ல்டு பீஸ்ட் வந்து நம்ம எல்லா வில்லேஜஸுமே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஓகே இந்த செப்பரேட் லேண்ட்ஸ். பட் இதெல்லாம் இருக்கட்டும். பட் இந்த ஒரு இடத்துல எப்படி நம்ம டெய்ல்டு பீஸ்டோட சக்கரா அந்த ஒரு ஜின்ஜுரிக்கு ஃபாதர்லேருந்து டாட்டருக்கு வந்துச்சு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜின்ஜுரிக்கு அந்த குழந்தை பொறக்க கூடாதா? இல்ல வந்து அவங்களால குழந்தை பொறத்துக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. ஈஸியா வந்து அவங்க குழந்தை பெக்கும். குழந்தை வந்து அவங்களுக்கு
பொறக்கும். அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜிஞ்சுரிக்கு வந்து டியூரிங் பிரெக்னன்சி ஒரு ஃபீமேலா இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நருட்டோட அம்மா நம்ம குஷினா. ஸோ அவங்க வந்து ஒரு ஃபீமேலா இருக்கிறனால, அவங்க வந்து பெர்த் குடுக்கும்போது என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, லிட்டரலி அந்த ஒரு சீல் வந்து வீக்கன் ஆகும். எஸ், அந்த சீல் வீக்கன் ஆகும்போது வந்து மேபி நம்ம டெய்ல்டு பீஸ்ட் வெளில வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம OB2 நம்ம டெய்ல்டு பீஸ்ட் வெளில கொண்டு வந்திருப்பாரு. ஸோ சிம்பிளா சொன்னா இதுதான் அந்த ஹோல் ப்ராசஸ். அப்படி இருக்கும்போது இந்த பவர்ஸ் இந்த சக்ரா வந்து மேபி நம்ம நருட்டோக்கு நம்ம டெய்ல்டு பீஸ்ட் சீல் பண்றதுக்கு முன்னாடியுமே வந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா சான்சஸ் இருக்கு. பட் அதை பத்தி நம்ம கிஷிமோட்டோ வந்து எந்த ஒரு புக்லயுமே நமக்கு வந்து பர்ஃபெக்டா சொன்னது இல்லை. நம்ம டெய்ல்டு பீஸ்ட் வந்து இந்த மாதிரி கொடுத்தா நமக்கு வந்து இந்த மாதிரி பவர் வரும்ட்டு. ஐ மீன் நம்ம டெய்ல்டு பீஸ்டோட சன்ஸ்க்கு இல்ல ஜிஞ்சுரிக்கியோட சன்ஸ்க்கு வந்து அந்த பவர் அப்படியே வரும்ட்டு. ஸோ இதை சொல்லாதனால நமக்கு வந்து எதுவுமே நம்மளால பர்ஃபெக்டா சொல்ல முடியாது. பட் இது வரைக்கும் நம்ம ஃபேன் தியரியை வச்சு அப்சர்வ் பண்ணி பார்த்ததில்ல. இல்லை நம்ம ஹிமாரியே இப்போ ஒரு லைவ் எக்ஸாம்பிளா இருக்காங்க. மேபி நம்ம டெய்லி பீஸ்ட் சக்ரா வந்து இவங்களுக்கு வந்து வரலான்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது இதை எப்படி நம்ம சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஒரு டெய்ல்டு பீஸ்டோட என்கவுண்டர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ வந்து ஒரு வெறும் ஜிஞ்சுரிக்கு மட்டும் கிடையாது. நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி நம்ம இந்த எல்லாருக்குமே, ஐ மீன் இந்த ஒரு ஃபுல் இந்த பொருட்டோட இந்த இது கேரக்டர்ஸ் அண்ட் ஆல்சோ நம்ம டெய்ல்டு பீஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி. அந்த ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறனால நம்ம நருட்டோக்கு வந்து நம்ம எல்லா டெய்ல்டு பீஸ்டோட சக்கரா இருக்கும். அண்ட் நருட்டோ வந்து நம்ம சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ் மோட் அந்த வச்சிருக்கனால அவருக்கு வந்து ஒரு ஹையர் பீயிங் லெவலில் வந்து பவர் இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து அந்த அப்படியே டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் எவ்ரி ஒன். ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம அப்படியே நம்ம பார்க்க முடியாது. டிஃப்ரெண்டான ஒரு மெத்தடில் தான் நம்ம ஃபுல்லாகவே அந்த கான்செப்ட் வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம நருட்டோட இந்த சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸோட சக்ரா நம்ம நருட்டோ வந்து நம்ம டெய்ல்டு பீஸ்டோட வெறும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஜிஞ்சுரிக்கியா மட்டும் இல்லைனால ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இருக்கிறனால மேபி அந்த ஒரு கான்செப்டில் எல்லாமே வந்திருக்கலாம். ஸோ இதுதான் அந்த என்னை பொறுத்த வரைக்கும் ஹோல் கான்செப்ட் ஆஃப் இந்த டெய்ல்டு பீஸ்ட் அண்ட் எல்லாமே வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எஸ், ஸோ இப்படி தான் அந்த ஹோல் கான்செப்ட்மே ஒர்க் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு விஷயத்துமே பார்ப்போம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும். நம்ம இந்த டெய்ல்டு பீஸ்டோட பவர்ஸ் இப்போ நம்ம ஹீமாரிக்கு வந்து எப்படி வந்திருக்குன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி நம்ம பர்த் மூலியமா நம்ம நருட்டோக்கு நருட்டோடேருந்து நம்ம ஹீமாரிக்கு வந்திருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இதை தான் நானே வந்து சஸ்பெக்ட் பண்ணுறேன். மோஸ்ட்லி நம்ம இப்படி தான் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி தான் நமக்கு இந்த ஹோல் கான்செப்ட்மே நடந்திருக்கும். பட் இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குது. இன்னொரு பாசிபிலிட்டி என்னென்னா நம்ம ஷுகாக்கு. ஸோ நம்ம ஷுகாக்கு வந்து நம்ம ஹீமாரி கூட வந்து ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி நம்ம ஷுகாக்குவோட சக்கரா கூட வந்து அந்த ஷுகாக்கு வந்து நம்ம ஹீமாரியை கூட பிடிச்சிருந்துச்சி. பிகாஸ் நம்ம 9 டெய்ல்டு பீஸ்ட் வந்து அட்டாக் பண்ணி வந்து அவங்க வந்து நம்ம குராமாவே வந்து அந்த கதிகங்க வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இந்த மாதிரி இருக்கிறனால மேபி நம்ம ஷுகாக்குவோட அந்த சக்கரா கூட மேபி இவங்க மேலே வந்து பட்டிருக்கலாம். பட் இந்த ஜூரா நம்ம ஹிடாரி வந்து என்ன ஒரு ஐ மீன் சென்ஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம நருட்டோட சக்கராவே சென்ஸ் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் நம்ம நருட்டோட சக்கரான்னு சொல்லும்போது நம்ம அவர்கிட்ட வந்து நம்ம ஷுகாக்கோட சக்கராமே இருக்குது. பட் மோஸ்ட்லி நம்ம நருட்டோட இருந்தது நம்ம குராமோட சக்கரா தான் ஃபுல்லாகவே. ஸோ ஐ சஸ்பெக்ட் கண்டிப்பாக வந்து நம்ம ஹீமாரிட்ட இருக்கிறது வந்து நம்ம குராமோட சக்கராவை தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம குராமோட சக்கராவாக இருக்கிறனால நம்ம ஹீமாரிக்கு வந்து சரி பவர் இருக்க போகுது, சரி பவர்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஸோ அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள். அண்ட் ஓகே ப்ரோ, நம்ம ஹீமாரி அந்த பையன் வந்து இப்போ அவங்களுக்கு டெய்ல்டு பீஸோட சக்கரா பவர்ஸ்லாம் இருக்குது, சக்கரா இருக்குன்னே வச்சுப்போமே. பட் எப்படி அவங்க ஜிஞ்சுரிக்கியாக மாறுவாங்க? நம்ம குராமாவே இல்லையே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே. ஸோ ஒரு கேப்பபிலிட்டி இருக்குன்னு வச்சுப்போமே. பிகாஸ் நம்ம ஜிஞ்சுரிக்கியாக இருக்கவங்க மோஸ்ட்லி அந்த பையன் வந்து ஒரு கேப்பபிள் பர்சனாக இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த பையன் அவங்க பவர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போதுமே அந்த பையன் வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கு அந்த பையன் நம்ம ஜிஞ்சுரிக்கு இதை வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது நம்ம ஹீமாரிக்கு அந்த பையன் ஆல்ரெடி பிளட் லைன்லேயே சரி பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் அதுவே அந்த பையன் அவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் தான் நான் சொல்லுவேன். அண்ட் எஸ், இப்படி இருக்கும்போது நம்ம இந்த பவர்ஸ் நம்ம ஆல்ரெடி அந்த பையன் ஹீமாரி கிடச்சிட்டுனா மேபி அந்த பையன் அவங்க ஷுகாக்குவோட ஒரு ஜிஞ்சுரிக்கியாக இருப்பாங்க. இல்லைனா அட்லீஸ்ட் நம்ம குராமாவை பேபி குராமா அந்த மாதிரி திருப்பி வர சான்ஸ் இருக்குன்னா மேபி அதுக்கு வந்து பையன் வந்து ஒரு ஜிஞ்சுரிக்கியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் ஷுகாக்குவோட ஜிஞ்சுரிக்கியாக இருக்க தான் சான்ஸ் அதிகம். பிகாஸ் நம்ம கிஷிமோட்டோ அந்த பையன் வந்து இந்த ஒரு விஷயத்தை
சொல்லிட்டு குராமாவை திருப்பி கொண்டு வராரான்னு சொல்லி கண்டிப்பாக சொல்ல முடியாது. பட் ஐ திங்க் நம்ம ஷுகாக்கு வந்து அவர் கொண்டு வந்தாங்கன்னா மேபி வந்து இந்த ஒரு ரீசனுக்காக தான் கொண்டு வந்திருப்பாரு. இந்த ரீசன் மூலயமா நம்ம ஷுகாக்கோட ஜிஞ்சுரிக்கே நம்ம ஹீமா ஆரியன் போய் மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி மாறினாங்கன்னா ஐ திங்க் ஷீ கேன் டேக் ஆன் த ஓட்சுஸ்கி. இல்லை போய் நம்ம ஓட்சுஸ்கி கூட அவங்க ஃபைட் பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம ஜூரா ஹிடாரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வில்லன்ஸ் கூட வந்து அந்த அட்லீஸ்ட் வின் பண்ணுறது கஷ்டம். பட் ஃபைட் பண்ணலாம், ஒரு ஃபைட் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் த கிரவுண்ட் சொல்லுவாங்கள்ல. ஸோ அது மாதிரி அந்த பையன் அவங்களால பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எனக்கு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஹீமாரியன் பையன் நம்ம ஷுகாக்கு வந்து பையன் ஜிஞ்சுரிக்கா மாறணுமா, இல்லை நம்ம குராமாக்கு வந்து பையன் ஜிஞ்சுரிக்கா மாறணுமா? ஸோ மறக்காம சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஐ சண்டே திஸ் ஹோஸ் பாசனிங். ஸோ குட் ஃப்ரெண்ட்ஸ்.